ஹாய். ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். பின் கழுத்து எட்ஜில் வச்சு இந்தாண்ட ஒரு இன்ச் கை விரலில் ரெண்டு விரல் விட்டுக்கோங்க. டேப்பே இல்லாமல் ஓரளவுக்கு இந்த ப்ளவுஸ் கட் பண்ணலாம். மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் முதல்ல கட் பண்ணிக்கலாம். கரை சைடு வந்துட்டு கீழே வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் கட் பண்ணும்போது எப்பவுமே வந்து 2 சைடும் கரை இருக்கணும். ஒரு இன்ச் மடித்து தைக்கிறதுக்கு ஹெம்மிங்க்கு மடிப்போம் இல்லைங்களா, 1 இன்ச்சுக்கு மடித்து தைக்கிறதுக்காக லைன் பண்ணிக்கோங்க. அவங்க வந்துட்டு அவங்க கை நீளத்தை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டாங்க. அதனால் அதுக்கும் 1 இன்ச்சு முதல்ல விட்டுக்கலாம். மறுபடியும் 1 இன்ச் அவங்க கேட்ட அளவு, எக்ஸ்ட்ரா கேட்ட அளவு. இப்போ அந்த கோட்லேயே வச்சுட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுக்குங்க. அது மாதிரி இந்தாண்டையும் ஒரு 1/2 இன்ச். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க அந்த கை அளவு கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸ்ட்ரைட் கோடு ஒன்று போட்டுக்கோங்க. அந்த ப்ளவுஸ் கை வளைவு வரைகிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சென்டரில் ஒரு அர்க்கர் பண்ணிக்கோங்க. கை ஜாயிண்டில் ஒரு அர்க்கர் பண்ணிக்கோங்க. கைக்குழி வெட்டிட்டு அதுலேயும் முன் பக்கம்ன்றதுக்காக அங்கேயும் ஒரு அர்க்கர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த வெட்டின பகுதி மாறாமல் முன் பக்கம் நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு செஸ்ட் அளவு கட் பண்ணி, இடுப்பு சுற்றளவு கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து மடித்து போட்டுக்கலாம். இப்போ கரை சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கணும். ப்ளவுஸ் பிட்டோடைய கரை சைடு ஆப்போசிட்டில் இருக்கணும். இந்த பிசுறு முதல்ல கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க கீழே. அதே மாதிரி 2 விரல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் கோடு ஒன்று போட்டுக்கோங்க. அங்கே ஒரு அர்க்கர் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நான் பின் டாட் உயரம், பின் உயரம் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஒரு 1/2 இன்ச்சு பின் உயரம் வேணும்னாங்க, அதனால் கொஞ்சம் மேலே வச்சுக்க அளவு எடுத்துக்கோங்க. உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் அதே அளவுனா அதே வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா அளவு கேட்டாங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஷோல்டருக்கும் 1/2 இன்ச்சு விட்டுறணும். துணி நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். எப்பவுமே வந்துட்டு வி பட்டி பக்கம் தான் நான் அளவு எடுக்கிறது. அப்படியே ப்ளவுஸ் போட்டு அந்த எட்ஜு வரைக்கும் வி பட்டி வந்து வெளியில் போகக்கூடாது. அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும்.
1/2 இன்ச்சு முன்னாடி கழுத்தளவு, முன் கழுத்தளவு 1/2 இன்ச்சு முன்னாடி. இங்கே வந்து 1 இன்ச்சு விடணும் பட்டிக்கு மேலே. இந்தாண்ட ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு. இப்போ கட்டு உயரம் ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சுக்கு கீழே வச்சுட்டு அந்த கட்டு உயரத்துக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு சென்டரில் வச்சு கட்டு உயரம் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பின்னாடி மடித்து வைக்கிறதுக்காக ஒரு மார்க்கர் பண்ணியிருந்தோங்களா, அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவையும் எடுத்துக்கோங்க. பட்டி உயரம் கை அளவில் வந்துட்டு அக்குள் பகுதியிலேருந்து ஒரு 2 விரல் விட்டு 2 விரல் மேலே, அதாவது 1 இன்ச் டேப் அளவுனா அளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு நேர் செக் பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு முன்கழுத்துக்கும் முன்னாடியே வச்சு ஸ்ட்ரைட் கோடு போடுறதுக்காக மேலே என்ன இருக்கோ அதுவே அங்கே கீழே வச்சு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க. நேராக கோடு வரணுங்கிறதுக்காக டேப்பால் வச்சு இது பண்ணுறேங்க. எல் ஷேப் போட்டு வளைவு போட்டுக்கோங்க. அந்த எல் ஷேப் அந்த வளைவும் போது ரொம்ப ஆழம் போகாமல் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இப்படி கொஞ்சம் இருக்கணும். செஸ்ட் அளவு எடுத்துக்கலாம். அதில் இருக்கிறத ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற அளவை விட 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 8.75 இருந்துச்சு, 9.5 விட்டுட்டேன். 3/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அந்த கை கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அளவும் இதுவும் கரெக்டாகுதா மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து 7.5 இருக்குது. 1/2 இன்ச்சு விட்டுட்டு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது, 7.75 வரும். கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாகவே குடிஞ்சு எடுத்துக்கணும். முன் பக்கம் மட்டும் வளைவு போட்டுக்கோங்க. முன் கழுத்து ரவுண்டு கட் பண்ணிக்கோங்க. அர்க்கர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் குடஞ்செடுக்கிறதுக்கோ இல்லை இதுக்கும் நல்லாயிருக்கும். ஷோல்டர்கிட்ட பிடிக்கிறதுக்காக ஒரு அடையாளம் தெரியும், அதனால் அர்க்கர் பண்ணிக்கோங்க ஷோல்டரில். இது பட்டி பீஸ் அதாவது கொக்கி பட்டி தைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது கழுத்து பீஸ், கை பீஸ் கட் பண்ணதில் அர்க்கர் பண்ணிவிட்டு முன் பீஸ் மட்டும் கொஞ்சம் 1/2 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக குடையுமோ ஒரு 1/4 இன்ச்சு குடைஞ்சா கூட போதும். அங்கேயும் அர்க்கர் பண்ணிக்கோங்க. இப்போ பின் கழுத்து எப்படி கட் பண்ணலாம்? ஷோல்டர் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து
பின்கழுத்துக்கு போங்க. பின்கழுத்துலேருந்து நேராக வர்றது தான் முதுகோடைய அளவு. மேலே ஒரு 1/2 இன்ச். அவங்க பாக்கழுத்தில் இடதுனால அதை அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா